பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேலேயே கை வச்சிருப்பாங்க. என் பையன் மேல கை வைக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு துணிச்சல் இருக்கு? அவன் எவனா இருந்தாலும் அவன் கைய வேற கால வேற வெட்டல. என் பேரு சிதம்பரம் இல்ல. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, விடுங்கப்பா. எப்படிடா இதை விட சொல்ற? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சும்மா விட சொல்றியா? இந்த ஊர்ல உன் மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு? அவங்க எந்த ஊர்க்காரங்க மாதிரி தெரியலப்பா, வெளியூர்காரங்க மாதிரி இருந்தாங்க. ஓ, உன்னை அடிக்க வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்களா? என்னங்க திடீர்னு கூப்பிட்டுருக்கிய? எது முக்கியமானது? மீனா எங்க? மீனாவா? அது எதுக்கு ஏன்ட்ட கேக்குறீங்க? உங்ககிட்ட வரேன்னு சொன்னிச்சா? அவ புருஷனுக்கு அடிபட்டிருக்குல்ல, அவ பாக்க வரணும்ல. மீனா அவ புருஷன்கிட்ட அக்கறையா இருக்குன்னு தெரிஞ்ச உனக்கு உன் புருஷன்கிட்ட அக்கறையா இருக்கணும் கொஞ்சமாச்சும் உனக்கு தெரியுதா? மீனா வந்தால இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னா தான் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். வந்தால வரலையா? சொல்லக்கூடாதா? சொல்ல முடியாது. ஆல் செட் பண்ணி அடிச்ச மாதிரி தெரியலப்பா. கம்ப்யூட்டர் ஏதோ சொல்றேன். வந்தவங்க தெரியாம வந்து மோதின மாதிரி தான் இருந்துச்சு. டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாதடா. இப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரியே நம்ம கூட சில பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுல விஷம் இருக்கிறதும் தெரியாது, நம்ம மேல மோத போறாங்கன்னு தெரியாது. சகஜமா பழகுறாங்கன்னு அவங்கள கண்டுக்காம கண்டிக்காம விட்டுட்டோம்னா நம்ம தலையை எடுக்க நேரம் பார்த்து யார சொல்றாரு நம்ம முன்னாடியே வந்து நிப்பாங்க. ஓ, மாமாவா தானா? அவன் தான் யாரோ தெரியாம வந்து மோதிட்டான்னு சொல்றானே ஐயா. அப்புறம் எதுக்கியா இவ்வளவு கோவப்படுற? என் பையனை பாத்தீங்கல்ல, கையில அடிபட்டு கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறான். வந்தவனுங்க கார்ல வந்து மோதி இருக்கானுங்க. கையில பட்ட அடி தலையில பட்டிருந்தா என்ன ஆகுறது? ஏங்க, அதான் ஒண்ணும் ஆகல, விடுங்க. இப்படியே கத்திட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ துடிக்கிறல்ல, என் பையனுக்கு அடிபட்டதை பார்த்து நான் துடிக்க மாட்டானா? அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ராம், ராம், ஏய், நில்லு. எதுக்காக இங்க வந்த? மாமா. ஏங்க, என்ன பேசுறீங்க? ஏய், நீ சுமார். இங்க நம்ம ராமுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பயந்து போய் உட்கார்ந்துருக்கோம். இவ ஊரை சுத்திட்டு அவ இஷ்டத்துக்கு வந்து நிக்கிறா. இல்ல மாமா, நான் என் அப்பா அம்மாவை தேடி தான் போனேன். அப்படியே போக வேண்டியதானே? எதுக்கு வந்து தொலைஞ்ச? ஏங்க, மீனா நம்ம மருமகங்க, அவகிட்ட நீங்க இப்படியா பேசுவீங்க? ஏங்க அந்த புள்ளைய போய் திட்டிட்டு இருக்கீங்க? என் பையன் இங்க அடிபட்டு உட்கார்ந்து இருக்கான். அவனை பொறுப்பா கூட இருந்து பாத்துக்கிறத விட்டுட்டு எங்க போனா? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? இருக்கிற புருஷனை காப்பாத்துறத விட்டுட்டு இல்லாத அப்பா அம்மாவை தேடி போனவளை பத்தி என்கிட்ட பேசாத. இப்ப எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? போறவ போறதுக்கு முன்னாடி வீட்டுல பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும்ல. என்கிட்டதான் சொல்லிட்டு போனான்னு நான் சொன்னேனேங்க. அப்புறம் என்னங்க? உங்களுக்கு உங்க பையன் மேல இருக்கிற பாசம் மாதிரி தானே அவளுக்கு அவ புருஷன் மேல இருக்கும். ராமுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதிகமா பாதிக்கப்பட போறது அவதானேங்க. அவ புருஷனுக்கு அடிபட்டிருக்கு, அவனை பார்க்க வந்தவளை தடுக்கிறது அது பெரிய பாவங்க. மீனா, நீ உள்ள வாமா. சரி. ராம், 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 என்னாச்சு ராம்? எனக்கு ஒண்ணும் இல்ல மீனா. கையில பலமா அடிபட்டிருக்கு போல, காட்டு. ஒண்ணும் இல்ல மீனா, சின்ன அடிதான், ஒண்ணும் இல்ல. ராம், வலிக்குதா ராம்? உன்னை யார் இப்படி பண்ணது? அடிச்சவங்களை நீ பாத்தியா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஏய், அது இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். ஐயே, இவரனே இப்ப மீனாவின் சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண மாமா? ராமுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்ச உடனே நான் பதறி போய் ஓடி வந்திருக்கேன். என் பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ராஜா மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சேன். அடே அப்பா, உன்னை கல்யாணம் பண்ணதுனால இவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அப்பா
கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு இந்த பிள்ளை கிடைச்சதே பெரிய விஷயம். எல்லாம் இவ வந்த நேரம் தான் ரேவதி. இவ எப்ப இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ அப்போல இருந்து என் மகன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். இப்படி வாய் பேசினா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஐயா இவ்வளவா உன் மகனை கல்யாணம் பண்ணா? நீ தானையா மீனா உனக்கு மருமகளா வரணும்னு சொன்ன? நல்லா கேளுமா. அதுவும் நீ குறிச்ச நேரத்தையும் கிளம்பியும் நீ பாத்துட்டு மீனா வந்த நேரம் சரியில்லைன்னு சொன்னா என்னையா அர்த்தம்? மீனா வந்த நேரம் தப்புன்னு சொல்லாதய்யா. மீனா வந்ததாலதான் ராமுக்கு வந்த பெரிய ஆபத்து கூட அவ தாலி பாக்கியத்தினால சின்ன காயத்தோட போயிடுச்சு. நேரம்தான் காரணம்னா நாம நம்ம நேரத்தை தான் சொல்லிக்கணும். ராம யாரு கார்ல வந்து இடிச்சாங்கன்னு முதல்ல அதை பாரியா. அதை விட்டுட்டு நம்ம வீட்டு ஆளுங்களே தப்பு சொல்லிட்டு இருந்தா நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் போது மனசு வேதனையா இருக்கும்யா. கார்ல வந்து இடிச்சவங்க யாருன்னு பாரியா. பாக்குறேன் சித்தி, பாக்குறேன். அது யாரா இருந்தாலும் விட மாட்டேன். அப்பா நான் தான் சொல்றேன்ல, யாரும் வேணும்னு செய்யல. நீங்க கோவப்படாதீங்கப்பா, அமைதியா இருங்க. அண்ணா எதுக்குப்பா அப்பா அமைதியா இருக்க சொல்ற? அப்பா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் யாரு பேசினாலும் காரணம் இல்லாம பேச மாட்டாரு. இப்படி எல்லாரும் அவரை தடுக்கிறதுனாலதான் வரவங்க போறவங்க எல்லாம் நம்மள ஏளனமா நினைச்சு அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. ஏய், யார சொல்ல வர்ற நீ? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலன்னு அப்பா நம்ம மேல வச்சிருக்க பாசத்தை பத்தி சொல்றேன். அப்பாக்கு நம்ம எல்லார் மேலயும் பாசம் அதிகம். பாரு, உனக்கு அடிபட்டு இருக்கு. அப்பா கோவப்பட மாட்டாரா என்ன? அதுவும் சாதாரணமா நீ பைக்ல போய் தெரியாம விழுந்திருந்தாலும் பரவாயில்ல. யாரோ கார்ல வந்து மோதிருக்காங்க. ஏதோ கையில அடிபட்டதோட போயிடுச்சு. உனக்கு வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கும்? அப்பா கோவப்படுறது மட்டும் இல்ல, அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள வேற ஏதாவது பண்ணணும். வாய் மூடு. ஏற்கனவே அப்பா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு, நீ வேற இன்னும் ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? இனிமே ஏதாவது பேசுன. தேவி ஏன்டா மிரட்டுற? அப்பா தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் பா இது. எனக்கு தெரிஞ்சு யாரும் வேணும்னு செய்யலப்பா. அப்படி செஞ்சிருந்தா இப்படி சின்ன காயமா பட்டிருக்கோம், கையோ காலோ போயிருக்குல்லப்பா. லேசா கையில அடிபட்டிருக்குப்பா, அவ்வளவுதான்ப்பா, விட்டுருங்கப்பா. டேய், உன் அப்பா அவ்வளவு ஒண்ணு விவரம் இல்லாதவன் நினைக்காத. முன்ன பின்ன தெரியாதவங்க பைக்லயோ கார்லயோ வந்து இடிச்சுட்டா தெரியாம மோதிட்டோன்னு மன்னிப்பு கேட்பாங்க. இல்ல அடிப்பட்டவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. எவனும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு ஓட மாட்டானுங்கடா. அவனுங்க தப்பிச்சு ஓடி இருக்கானுங்க. அப்படி ஓடி இருக்கானுங்கன்னா அவனுங்க உன் எதிரியா இருப்பானுங்க, இல்ல ஏன் எதிரியா இருப்பானுங்க. இல்லப்பா, அவன் எவனா இருந்தாலும் சரி,